உனக்குள் வாழும் நல்ல குணங்களே கடவுள். கடவுளை நேசியுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நம்மளையே நாம் மறந்து கடவுளை வணங்கினால் பல கவலைகளை மறந்து வாழ ஒரு வழிதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உயிருள்ள மனிதர்களுக்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுத்து நேசித்து வாழுங்கள். கடவுளுக்கு செய்கிறேன் என்று உயிருள்ள மனிதனை வெறுத்து ஒதுக்காதீர்கள். இல்லாத ஒருவனுக்கு செய்வதே கடவுளுக்கு செய்யும் தொண்டாகும். கடவுள் படைப்பில் தான் மனிதன் உருவாகியிருக்கிறார்கள். மனிதன் மனிதனுக்கு உதவுவதே கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாகும். மனிதனுக்கு செய்ய வேண்டிய பல நல்ல செயல்களே இறைவனுக்கு செய்ய வேண்டிய செயலாகும். வாழும் வரை ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்ந்துவிட்டு வாருங்கள் என்றுதான் நம்மளை படைத்தாரே தவிர